எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தரம் 2 இரண்டாவது வினைத்திறமகான் தடை பரீட்சையின் முதலாவது வினாத்தாளான தாபன விதிக்கோவை மற்றும் நிர்வாக ஒழுங்கு விதிகள் தொடர்புடைய வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வு கடினமான ஒன்றாக இருக்காது, ஆனால் அதிகம் தெளிவுபடுத்துகிற விடயங்களை கொண்டதாக இருக்கும். கேள்வி பதில்கள் என்பதை தாண்டி சில புரிதல்கள் அடிப்படையாக இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய பயணத்தின் திசை என்ன என்று தெரிந்தால்தான் எங்களுடைய செல்வழியை பற்றி உங்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற புரிதல் இருந்தால் அந்த பயணத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் விருப்பமும் இருக்கும். அப்போ அந்த பயணத்தினுடைய பாதையை இன்றைக்கு கொஞ்சம் கதைப்போம், சரிதானே? ஆனால் இதுக்குள்ள கேள்வி இல்லை என்பது அல்ல. நான் சொல்லுகிற விடயங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் நிறைய கேள்விகள் வந்திருக்குது. அந்த வினாத்தாள்களை நீங்கள் பார்க்குற நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள். ஏற்கனவே சிலர்கிட்ட அந்த வினாத்தாள்கள் இருக்குது. சரி, இப்போ முதலாவது விடயம் என்னென்றால் பகிரங்க சேவை, பப்ளிக் சர்வீஸ் என்று சொல்லுவோம் தானே. பகிரங்க சேவையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் மீதான அதிகாரம், உத்தியோகத்தர்கள் மீதான நிர்வாகம் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு பேசுவோம், சரிதானே? பகிரங்க சேவை தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் அதிகாரமும் பொறுப்பும் அமைச்சரவைக்கு அரசியலமைப்பு சட்டத்தினால் உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் 55வது பிரிவினால் பகிரங்க சேவை தொடர்பான கொள்கைகளை ஆக்குவது அல்லது கொள்கைகளை வகுத்தமைப்பது அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கைகள் எதெல்லாம் உள்ளடக்கம் என்று சொல்லி சொன்னால், பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கம், இந்த 5 விடயங்கள் உள்ளடங்கலாக பகிரங்க சேவை தொடர்பான அனைத்து கொள்கைகளையும் வகுத்தமைக்கும் பொறுப்பு அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அரசாங்க சேவையில் இருக்கிற கொள்கைகள் சிலதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக உதாரணமாக சொல்லுகிறேன். இலங்கை பிரஜை அல்லாதவர்கள் அரசாங்க நியமனம் ஒன்றை பெற முடியாது. 18 வயதுக்கு குறைந்தவர்களும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அரசாங்க சேவை நியமனங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 55 வருடம் பூர்த்தி அடைந்த ஒருவர் தான் விரும்பினால் ஓய்வு பெற முடியும். 60 வயதை பூர்த்தி செய்தவர் கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும். இப்படியாக இருக்கிற இந்த விடயங்கள் எல்லாம் கொள்கைக்குள்ள வரும். இப்படி நிறைய விஷயங்கள் கொள்கை, சரிதானே? நம்ம ஒரு தடவை 60 வயதாக்குறது, ஒரு தடவை 65 வயதாக்குறது, இது எல்லாம் அமைச்சரவை தான் செய்யும். அமைச்சரவையினுடைய வகிபாகம் என்னவாக இருக்குது? பகிரங்க சேவையில் பகிரங்க சேவைக்குரிய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் ஆகிய விடயங்கள் உள்ளிட்ட கொள்கைகளை வகுத்தமைப்பது அமைச்சரவைக்குரியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை பற்றி, ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம், அவருடைய பதவி உயர்வு, இடமாற்றம், அவர் மீதான ஒழுக்காற்று கட்டுப்பாடுகள், அவருடைய பதவியை முடிவுறுத்துதல், அவர் ஓய்வு பெறுதல் அல்லது கேட்டு விலகுதல் போன்ற ஏதோ ஒரு விதத்தில் அவர் சேவையில் இருந்து வெளியே போகிறார். இந்த விடயங்கள் எவ்வாறு நிகழ வேண்டும் என்பதை அதற்குரிய விதிகள், அதற்கான ஒழுங்கு விதிகளை வகுத்தமைக்கும் நோக்கோடு தாபன விதிக்கோவை உருவாக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு முதல் தாபன விதிக்கோவை உருவாக்கப்பட்டது. இது அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்துடன் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரால் உருவாக்கப்பட்டது, சரிதானே? அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் அரசாங்க நிர்வாகம் என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரினால் உருவாக்கப்பட்டது. முதல் 1985ஆம் ஆண்டு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தாபன விதிக்கோவை 2 தொகுதிகளாக உருவாக்கப்பட்டது. தொகுதி 1, தொகுதி 2. தொகுதி 1 என்பது 46 அத்தியாயங்களை கொண்டதாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி நீக்கம் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. 2வது தொகுதி 47 மற்றும் 48ஆம் அத்தியாயங்களை கொண்டதாக ஒழுக்காற்று நடவடிக்கை பற்றியதாக அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தாபன விதிக்கோவை சீரமைக்கப்பட்டு
முதலாவது தொகுதியில் இருந்த 46 அத்தியாயங்களும் சீராக்கப்பட்டு இப்போது 34 அத்தியாயங்கள் இருக்கு. 1 தொடக்கம் 33 வரையிலான அத்தியாயங்கள். அதே போல 36வது அத்தியாயம் 1 தொடக்கம் 33, அதுக்கு பிறகு 36வது அத்தியாயம். சரிதானே? மொத்தம் 34 அத்தியாயங்கள் இந்த தாபன விதி கோவையில் இருக்கிறது. அதனுடைய உள்ளடக்கம் 34 அத்தியாயங்களை கொண்டது. இப்போ இவ்வளவும் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு இருக்கிறது யாருடைய பொறுப்பின் கீழே? அமைச்சரவையின் கீழ். அமைச்சரவைக்கு கொள்கை வகுக்கும் அதிகாரம் அல்லது கொள்கை வகுக்கும் தத்துவம் உரித்தாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அரசியலமைப்பினுடைய 55வது பிரிவு எவ்வாறு கொள்கை வகுக்கும் அதிகாரம் அமைச்சரவைக்குரியது என்று சொன்னதோ அதே போல இந்த 5 விடயங்கள் தொடர்பாகவும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரியது என்று சொல்லி அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் ஆகியவற்றுக்கான தத்துவங்களை அரசாங்க சேவை ஆணைக்குழு கொண்டுள்ளது. இந்த விடயங்களை நியமனம் வழங்குகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்களை செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அதிகாரம் இருப்பது பொது சேவை ஆணைக்குழுவுக்கு. சரிதானே? அது எதுவாக கேட்டாலும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் ஆகியவற்றுக்குரிய அதிகாரத்தை கொண்டிருப்பது அரசாங்க சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று வெவ்வேறு விதமாக எங்களாலே அறியப்பட்ட அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம். அப்ப அரசாங்க சேவை ஆணைக்குழு அமைச்சரவையினால் ஆக்கப்பட்ட தாபன விதி கோவைக்கு பிரதியீடாக, அமைச்சரவையினாலே ஆக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்ட தாபன விதி கோவைக்கு பிரதியீடாக 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து தான் ஒரு ஒழுங்கு விதியை வகுத்து கொண்டது. அதற்கும் சட்டமாக்கும் அதிகாரம் உண்டு பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு. பொதுச்சேவை ஆணைக்குழு 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 1589/30 இலக்கமிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை என்கின்ற அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதை உருவாக்கி கொண்டது. இது உருவாக்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி. அது நடைமுறைக்கு வந்தது 4ஆம் மாதத்தில் இருந்து, 2ஆம் திகதி 4ஆம் மாதம் 2009 இருந்து அது செயல்படுவதாக இருந்தது. இது தாபன விதிக்கோவையினுடைய 1லிருந்து 5 வரையான அத்தியாயங்களுக்கு பிரதியீடாக வெளியிடப்படுது. அப்ப தாபன விதிக்கோவையில் 1லிருந்து 5 வரையான அத்தியாயங்கள் உங்களோட சிலபஸுக்கு இல்லை என்று கன பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அது இருக்குது உங்களோட சிலபஸுக்கு இல்லை. அது என்னவாக மாறி போச்சுது? அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளாக மாறி போயிட்டு. இந்த நடைமுறை விதிகள் 1589/30 இலக்கமிடப்பட்ட 2009 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆக்கப்பட்ட அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 1/1/2023 வலுவிழந்து அது அதன் மீது செய்யப்பட்ட எல்லா கர்மங்களும் செல்லுபடியாகும் என்கிற அடிப்படையில் அது அதற்கு பதிலாக இப்போது 1/1/2023 கடந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 23/10/2009 இலக்கமிடப்பட்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை தற்போது நடைமுறையில் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட யாராவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்று கேட்டால் நீங்கள் படிக்க வேண்டியது 23/10 கீழ் 29ஆம் இலக்க 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை.
இது தாவன விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பிரதியீடாக நடைமுறையில் இருக்குது. உங்களுடைய பாடத்திட்டத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்ச்சி திட்ட அலுவலர் என்று தான் உங்களோட பேர் முதல் இருந்தது, அப்படி வெளியிடப்பட்டது. பின்னர் பேர் மாற்றம் செய்யப்பட்டாலும் வர்த்தமான பத்திரிகையில் அப்படியே தான் இருக்குது. நிகழ்ச்சி திட்ட அலுவலர்களுடைய முதலாவது பாடம் தாவன சட்டக்கோவை மற்றும் செயல் ஒழுங்கு விதிகள் 2 மணித்தியாலத்துக்கு இருக்கிற பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாவன சட்டக்கோவையின் 6, 7, 8, 12, 13, 14, 17, 24, 25, 26, 27, 28, 30, 33, 47, 48 அத்தியாயங்கள் மற்றும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயல் ஒழுங்கு விதிகள். இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயல் ஒழுங்கு விதிகள் என்பது தாவன விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் சமன். அப்போ 5, அதுக்கு பிறகு 6, 7, 8, 12 என்று சொல்லி அங்கால போகுது. சரிதானே? அப்போ நாங்கள் இப்போது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயல் ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் நாங்கள் போகிற பாதை. எங்களுக்கு தரப்பட்ட பாடத்திட்டத்தில் நாங்கள் ஒரு சம்பிரதாயபூர்வமாக தாவன சட்டக்கோவையின் 6வது அத்தியாயத்தை முதல் செயலமர்வில் கற்றுக்கொண்டோம். சேவை பதிவேடுகள் அறிக்கைகள் தொடர்பாக 6வது அத்தியாயம் சொல்லுது. அதை பற்றி அழகாக படிச்சிருக்கிறோம். 7வது அத்தியாயம் சம்பளங்கள். நாங்கள் இந்த அத்தியாயங்களை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். சரிதானே? என்னென்ன அத்தியாயங்கள் இருக்குதுன்றது தாவன விதிக்கோவை புத்தகத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது இப்போதைக்கு அவசியம் இல்லை, நான் பிறகு உங்களுக்கு போட்டு விடுகிறேன் புத்தகம். சரிதானே? அதில் சொல்லப்பட்ட அத்தியாயங்கள் இலக்கம் மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. 6 சேவை பதிவுகள் அறிக்கைகள் சான்றிதழ்கள், 7 சம்பளங்கள், 8 மேலதிக நேரப்படி விடுமுறை தின கொடுப்பனவுகள், அதுக்கு பிறகு 9, 10, 11 உங்களுக்கு இல்லை, 12 லீவு. இப்படியே அந்த சிலபஸ் இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம். சரி, இப்போ உங்களுக்கு எங்களோட பாதை என்னன்னு சொல்லி கிளியராக இருக்கும். வழி வரைபடம் எங்கள்கிட்ட இருக்குது, ரோட்மேப். நாங்கள் எங்கே போகிறோம் என்கிற அடிப்படையில் இப்போது நான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ளே போகிறேன். சரிதானே? சரி, கொஞ்சம் அழகாக படித்து கொள்ளலாம். அது எல்லாம் சிரமம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நீங்கள் சிரமம் என்று நினைத்து கவலைப்பட தேவையில்லை. முதலாவது கேள்விக்கான விடயங்கள்கிட்ட இப்போ கிளியர். என்ன சொன்னாங்க? பகிரங்க சேவை தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் பொறுப்பு யாருக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது? அமைச்சரவைக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் 55(3) உறுப்புரையின் கீழ் அமைச்சரவைக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அந்த உறுப்புரையெல்லாம் வேணாம் விடுங்க. அரசியலமைப்பின் கீழ் அமைச்சரவைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான தத்துவங்கள் யாருக்கு கையளிக்கப்பட்டிருக்கு? தத்துவங்கள் என்பது அதிகாரம். தத்துவங்கள் யாருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது? திணைக்கள தலைவர்கள் தவிர்ந்த அனைத்து பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச திணைக்கள தலைவர் என்றால் அரசாங்க அதிபர் ஒரு திணைக்கள தலைவர். அரசாங்க அதிபருடைய நியமனம் பொது சேவை ஆணைக்குழு செய்வதில்லை, அது அமைச்சரவை செய்கிறது. கதைப்பினம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு யார் ஜிஏ வரப்போயினமா, கேபினெட்டில் பேப்பர் போட்டிருக்குதாம், கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டு தான் என்று சொல்லி எல்லாம் கதைப்பினம். அந்த கேபினெட்ன்றது தான் நாங்கள் கதைக்கிற அமைச்சரவை. அப்போது திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தவிர்ந்த ஏனைய அனைத்து பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்க தத்துவங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, நியமனம் செய்கிற அதிகாரிகள் யார்? ஒன்று அமைச்சரவை. அமைச்சரவை யாரை நியமனம் செய்யும்? திணைக்கள தலைவர்களை மட்டும். ஏனைய நியமனங்கள் எல்லாம் யாருக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது?
அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? மூன்றாவது விஷயம் கவனிங்க. பகிரங்க சேவை ஆணைக்குழு எல்லா விதமான இந்த நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்களை தானே தனித்து செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யும் என்றால், சில கேட்டகரி ஆபீசர்ஸ் எடுத்து அதுக்கென்று ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அந்த குழுவிட்ட சொல்லும் இவைக்குரிய இந்த 5 கர்மங்களையும், இனி நான் அந்த 5 கர்மங்களையும் திருப்பி சொல்ல மாட்டேன், அவர்களுக்குரிய 5 கர்மங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கோ என்று சொல்லி சில குழுக்களிடம் அதிகாரங்களை கையளிக்கும். அது அரசியலமைப்பு சட்டத்தின் 56வது உறுப்புரையில இருக்கிற ஏற்பாடுகளுக்கு அமைவாக அது நடக்கும். அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு ஏற்பாடு இருக்கு. பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்களை குறிப்பிட்ட ஒரு கேட்டகரி ஆபீசர்ஸ், குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்குரிய இந்த 5 விடயங்களையும் செய்யும்படி ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். அப்படி இதுவரைக்கும் 2 குழுக்கள் இலங்கையில இருக்கு, 2 கமிட்டிஸ் இருக்கு. ஒன்று கல்வி சேவை குழு, எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, ESC என்று சொல்றது. அது தான் இந்த கல்வி நிர்வாக சேவை போன்ற கல்வித்துறை சார்ந்த நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்றவற்றை செய்யுது. அதே போல சுகாதார சேவை ஆணைக்குழு, சுகாதார சேவை குழு, ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி, HSC என்று சொல்லி சொல்றது, சுகாதார சேவை குழு. அதுகிட்ட இந்த வைத்தியர்கள், துணை மருத்துவத்துறை ஆகிய நியமனங்களை கையளிக்கப்பட்டிருக்கு. இப்ப 3 பேர் வந்துட்டு நம்ம பாருங்க. நியமனங்கள் தொடர்பாக செயற்படுகிறவர்கள் 3 பேர். ஒன்று அமைச்சரவை, நீங்க ஒரு கோடு போட்டு பக்கத்தில் எழுதுவீங்க, திணைக்கள தலைவர்கள் மாத்திரம். அடுத்தது பொதுச்சேவை ஆணைக்குழு, அது எல்லாரும் அவைக்கு உரிகிறதாலும் அது ஒன்றும் எழுத தேவையில்லை. மூன்றாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. இதுக்கு உதாரணமாக யாரை சொல்ல போறீங்க? சுகாதார சேவை குழு, கல்வி சேவை குழு, சரிதானே? நான்காவது அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை சில அரசாங்க உத்தியோகத்தர்களிடமும் கையளிக்கலாம். அப்படி கையளிக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் யார் என்றால் அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள், இவர்களுக்கும் சில அதிகாரங்களை கொடுத்திருக்குது. நீங்களே அப்பாயின்மெண்ட்டை கொடுங்கோ. பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்குரிய பவரை டெலிகேட் பண்ணது, தனக்குரிய தத்துவங்களை பகிர்ந்து அளிக்கிறது. இப்ப உங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமனம் கொடுக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்குது? இணைந்த சேவை பணிப்பாளர் நாயகத்துக்கு சொல்லி இருக்கு, நீங்க எல்லாம் செய்யலாம். இணைந்த சேவையில இருக்கிற அந்த 7 வகையான உத்தியோகத்தர்களுக்கும் எல்லா கர்மங்களும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சார்பாக யார் செய்கிறார்? இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் செய்து கொண்டிருக்கிறார். சரிதானே? இப்போ 4 வகை பாருங்க. உங்களோட கேள்வி எப்படி வரும் என்றால், நியமனங்களை மேற்கொள்ளத்தக்க அதிகார பீடங்கள் 4 தருக, அல்லது நியமன அதிகாரமுடைய 4 குறிப்பிடுக என்று கேட்பாங்க. அப்ப எங்கட பிள்ளைகள் எப்படி விடுதலை போட்டு வந்தாங்க என்றால், அமைச்சின் செயலாளர், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், நிறுவன தலைவர்கள் எழுதி போட்டு எனக்கு கேட்கிறாங்க. சார் 4 கேட்டாங்க, 5 விளாசி இருக்கிறோம் சார், ஃபுல் மார்க்ஸ் வருந்தானே. நான் சொன்ன அந்த 5ஐயும் சொல்லு, எனக்கு தெரிஞ்சே 4 தான் இருக்குது, 5ஐயும் சொல்லு என்று டக்குன்னு சொன்னாங்க. அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள். எங்கடா படித்தனி என்ற ஏதோ ஒரு புத்தகம் சொன்னாங்க, நான் அந்த பேரெல்லாம் சொல்ல இல்லை, அதுலதான் இருந்தது.
நான் சரி சரி அப்போ எழுதிட்டதானே, பிறகு நீ அதை பற்றி யோசிக்கிற, அப்படியே விடு என்று சொல்லிட்டேன். உண்மையிலே அவர்கள் எதிர்பார்க்கிற விட இது அல்ல. இவர்கள் எழுதியிருக்கிறது 4வது விடைக்குரிய உதாரணம் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். அது எழுதின பிள்ளை என்ற குறை இல்லை. நாங்கள் புத்தகம் படித்து விட்டால் அவன் அதை படிச்சுட்டு அந்த பெண்ணாம் பெரிய சேருக்கு தெரியாததான அதைத்தான் எழுத போறான். இப்ப 4 வகையானவர்கள் நியமன அதிகாரங்களை கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன், யாரையும் மட்டம் தட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. முதலாவது நியமன அதிகாரிகள், முதலாவது அமைச்சரவை. 1 அமைச்சரவை. ஒரு கோடு போட்டு பக்கத்தை என்ன எழுத போறீங்க? திணைக்கள தலைவர்கள். 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழு. அதுக்கு ஒன்றும் எழுதக்கூடாது, எல்லாமே அரசாங்க சேவை ஆணைக்குழுக்குரியது. 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட குழுவினர். அதுக்கு கோடு போட்டுட்டு 2 உதாரணம் எழுத போறீங்க. கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. 4வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட அல்ல தத்துவங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள். அதுக்கு கோடு போட்டுட்டு உதாரணங்கள் எழுத போறீங்க. அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள். முதலாவது விஷயம், அமைச்சரவை என்று போட்டுட்டு கோட்டை போட்டால் அதுல திணைக்கள தலைவர்களின் நியமனம் மட்டும் என்று எழுதணும். இல்லாவிட்டால் அமைச்சரவை என்பது திணைக்கள தலைவர்களால் மேற்கொள்ளப்படுவதா போயிடும். அப்படி இல்லாம அது தெளிவாக எழுத வேண்டும். இதுதான் நீங்கள் தெளிவாக விட எழுதுகிற விதம். சரிதானே? இப்ப இங்க பாருங்க, இந்த தாபன விதிக்கோவையில இருக்கிற முதல் 5 அத்தியாயங்களுக்குள்ளையும் பேசப்படுகிறது அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய விடயங்கள். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளும் இதைத்தான் சொல்லுது. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொகுதி 1 என்று சொல்லப்படுகிறது. இது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் அவற்றுக்கு இடைநேர்வான விடயங்கள் பற்றி பேசும். தொகுதி 2 என்று சொல்லி ஒன்று சொல்லுவார்கள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் தொகுதி 2. அதை நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது. இந்த வடிவேலுக்கு சொல்லுவாங்க கடல்லையே இல்லையாம் ஜாமீன் என்று. அது மாதிரி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் தொகுதி 2 என்பது எங்கேயும் இல்லை. அது தாபன விதிக்கோவையின் தொகுதி 2ஐத்தான் குறிக்கும். அந்த தாபன விதிக்கோவையின் தொகுதி 2 இதை விட இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. 47, 48வது சாப்டர். இது முடிய நாங்கள் அது தொடங்குவோம். சரிதானே? அதுவும் உங்களுக்கு குரல் ஒலிப்பதிவு, யூடியூப் பதிவு, அது மட்டும் இல்லாமல் வகுப்பு என்பதாக தரப்படும். நீங்கள் ஒரு மாதிரி டிசிப்ளினரி ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக மாறிட வேண்டும். சரி, அதை நாங்கள் அப்போது பார்த்துக்கொள்வோம். இப்போ நான் புத்தகத்துக்குள்ளே நுழையிறேன். இன்னும் புத்தகத்துக்குள்ளேயே நுழைய இல்லையா என்று கேட்கக்கூடாது, நுழைய இல்லை. சரிதானே? முதலாவது இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவை பற்றிய அறிமுகம், முதலாவது அத்தியாயம். 2வது கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களை பிரயோகித்தல். இந்த 2ஐயும் நான் கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் ஒதுக்கி வைப்போம், இருக்கட்டும். சரிதானே? இன்றைக்கு நியமனம் என்பதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். 3வது அத்தியாயம் நியமனங்கள் தொடர்பாக நாங்கள் கதைப்போம். 1வது அத்தியாயம், 2வது அத்தியாயம் இன்றைக்கு பெண்டிங்கில் வைக்கிறோம். அவ்வளவுதான். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரிதானே? அப்போ நியமனம் என்று வருகிற போது அதுக்குள்ள 1வது கேள்வியாக நியமன அதிகாரிகள் யார்? அதுக்கு விட சொல்லி தந்துட்டேன். 4 பேர் இருக்கணும். சரிதானே? அதுக்குரிய உதாரணங்கள், விளக்கங்களோட அதுதான் இதுவரைக்கும் கதைச்சினாங்க. 2வது நியமனங்கள் என்பதனுள் உள்ளடங்குபவை எவை? நியமனம் என்பதற்குள்ள உள்ளடங்குறது எவை என்று சொல்லி கேட்டு. சரியா? முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். நியமனம் என்பதனுள்ள உள்ளடங்குவது. நியமனம் என்பதனுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்கலாம். அல்லது நியமனம் என்பதால் நீங்கள் கருதுவது என்ன? அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினாலும் மேற்கொள்ளப்படுகிற நியமனங்கள் எவை? எத்தனை வகையான நியமனங்கள் இருக்குது? என்ன மாதிரி சுற்றி வளைச்செல்லாம் கேட்கலாம். அப்ப நாங்கள் நியமனம் என்பது கீழ்வரவனவற்றை உள்ளடக்கும். சரிதானே? கீழ்வரவனவற்றை உள்ளடக்கும். முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். ஏதாவது ஒரு போஸ்டுக்கு ஒரு ஆளை
நியமித்து விட்டால் அது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அப்போ அந்த பதவி ஒன்றுக்கு எப்படி நியமிக்கலாம்? இதுதான் நாங்கள் இப்போ சொல்றது. பதவி ஒன்றுக்கு நியமித்தல். ஒரு பதவிக்கு எப்படி நியமிக்கலாம்? சப்ஸ்டிடியூட்டாக போடலாம். இந்த சப்ஸ்டிடியூட் என்று சொல்றது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். இந்த ஊருக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் லீவ் என்றால் அன்றைக்கு மட்டும் ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் நிற்பாங்க. இடக்கால பிரதமர் மாதிரி இடக்கால போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க. சரிதானே? ஒரு நாளைக்கு அவர் லீவ் என்றால் அன்றைக்கு மட்டும் அவர் வருவார். மற்றபடியே ஒரு வீட்டில் தான் நிற்பேன். அதைத்தான் சொல்றது பதிலீட்டு நியமனங்கள், சப்ஸ்டிடியூட். அது சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன், அது சட்ட ரீதியானதல்ல. நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க பதிலீட்டு நியமனம். ரெண்டாவது ஒப்பந்த அடிப்படையில் கண்ட்ராக்ட் பேசிஸில். இப்போ பென்ஷனில் போனாக்கள் திருப்பி கண்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிற ஒப்பந்த அடிப்படையில். கேஷுவல் அமைய அடிப்படையில் எடுக்கிற கேஷுவல் பேசிஸ். டெம்பரரியாக எடுப்பாங்க. இப்போ கச்சேரியில் லொரி நிற்கிறா, லொரி இருக்கிற காலம் மட்டும் அவரை வச்சுக்கொள்வாங்க, கிளீனர். தற்காலிக அடிப்படையில். கடமை மேற்கொள்ளுதல். கடமை மேற்கொள்ளுதல் என்றால் கவர் அப் டியூட்டி என்று சொல்றது. சிங்களத்தில் ஆவரண கிரீமம் என்று சொல்வார்கள். இப்போ யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலே அரசாங்க அதிபர்கள் இல்லை. அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய கடமைகளை மேற்கொள்ளுமாறு மேலதிக அரசாங்க அதிபர்களை நியமிச்சிருக்கு. அப்போ அந்த கடமைகளை மேற்கொள்ளுதல், கடமையை கவனித்தல், கவர் அப் டியூட்டி என்று சொல்லுவோம். அதுபோல ஆக்டிங், பதில் கடமை. இப்போ அந்த போஸ்டிலே ஆள் இல்லை, டிஎஸ் கிளாஸ் 1க்கு இருக்க வேணும். இலங்கை நிர்வாக சேவை தரம் 1 சேர்ந்த ஒருவர் தான் பிரதேச செயலராக இருக்கலாம். ஆனால் தரம் 2 சேர்ந்தவரை பிரதேச செயலராக நியமனம் செய்வார்கள். எப்படி என்றால் பதில் கடமை அடிப்படையில். இந்த பதில் கடமையை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அது 2 மாதிரி செய்யலாம். ஒன்று தண்ட பதவியை விட்டுட்டு போய் வேறொரு பதவியை பார்க்கறது. இப்போ ஏடிஎஸ்ஸாக இருந்தவர் ஏடிஎஸ்ஸை விட்டுட்டு டிஎஸ் வேலை பார்க்கறது. அல்லது ஒரு விதானையார் தண்ட டிவிஷனையும் பார்க்கறது, பக்கத்து டிவிஷனையும் பார்க்கறது. தண்ட வேலையையும் செய்து இன்னும் ஒரு வேலையை செய்கிறது. இதை 2மே பதில் கடமை தான். அடுத்தது நிரந்தரம். பாருங்க, ஒரு பதவிக்கு நியமித்தல் என்பது 6 விதமாக அமையலாம். என்ன 6 விதமாக 7 விதமாக அமையலாம். பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை, நிரந்தரம் ஆகிய 7 விதமாக பதவி ஒன்றுக்கு நியமனம் வழங்கப்படலாம். சரி, அப்போ நியமனம் என்பதற்குள்ள முதலாவது நான் எளிமையாக சொல்லி தந்தேன். நான் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். இனி நீங்க அழகா எழுதுவீங்க. 6ஐயும் சொல்லி கடைசியா தான் மற்றும் சொல்லணுமா? பெயர் சொல்லு படிச்சிருப்பீங்க தானே. நான் தமிழ் எல்லாம் படிப்பிக்க வரையில் எனக்கு தெரியாது. பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை மேற்கொள்ளல், பதில் கடமை மற்றும் நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். இரண்டாவது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் தற்போது உள்ள சேவை அந்தஸ்தின் மாற்றம். அது ஒரு நியமனம். சேவை அந்தஸ்து மாற்றம். உதாரணத்துக்கு முகாமைத்துவ சேவை உதவியாளர்களாக இருந்தவர் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்று சொல்லி பெயர் மாற்றுகிற போது அவருடைய அந்தஸ்து மாறும். சரிதானே? சேவை அந்தஸ்து மாறும். சில வேளையில இப்ப நான் தேர்தல் உதவி ஆணையாளராக இருந்து பிரதி ஆணையாளராக மாறினா, கிளாஸ் 1 வந்தா பிரதி ஆணையாளர். இப்ப சேவை அந்தஸ்து மாற்றம், அது ஒரு நியமனம். சரியா? 2ல இருந்து 1க்கு போகிற போது அது ஒரு நியமனம். இது ஒரு நியமனமாக கருதணும். நீங்களும் அப்படித்தான். அபிவிருத்தி உதவியாளர்கள், நிகழ்ச்சி திட்ட உதவியாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்ளீர்ப்பு செய்யப்பட்ட போது அது ஒரு நியமனம் என கருதப்படும். அப்ப சேவை அந்தஸ்தில் ஏற்படுகிற மாற்றம். மூன்றாவது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் உள்ள மற்றும் ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவது. சேவை மாறாது, பதவி மாறும். அதுவும் ஒரு நியமனமாக கருத வேண்டும். சேவைக்கு முதல்ல நியமனம் கிடைக்கும் பிள்ளைகள், பிறகு பதவிக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இலங்கை நிர்வாக சேவையில ஒரு மாவட்டத்தினுடைய உதவி அரசாங்க அதிபராக இருக்கிறேன். அதுக்கு பிறகு உதவி அரசாங்க அதிபர் பதவியில இருந்து மாவட்டத்தினுடைய தேர்தல் ஆணையாளர் பதவிக்கு மாற்றப்படுகிறேன். இப்ப பதவி தான் மாறுது. இலங்கை நிர்வாக சேவை என்கிற சேவையில அங்கதான் இருப்பேன். சரிதானே? அப்ப அரசாங்க சேவை ஒன்றில் உள்ள ஒரு பதவியை வகிக்கிற உத்தியோகத்தர் சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு போனால் அது ஒரு நியமனம் என கருதப்படும். நம்ம மூன்றாவது அந்த வகை.
நான்காவது, குறைந்த தரத்தில் இருக்கிறவர் உயர்ந்த தரத்துக்கு நியமிக்கப்படுகிற போது அதுவும் நியமனம். 2ல இருந்து 1க்கு போனால் அது ஒரு நியமனமாக கருதப்படும். சரிதானே? இந்த நியமனத்தை பற்றி நான் சம்பளம் பதவி 7 இன்னும் அக்குவரானவராக பிரித்து மேவோம். அதனாலதான் சம்பளத்தை பெண்ணிங்களை வச்சுட்டு இங்கே படிக்கிறோம். இது முடிய சம்பளத்துக்குள்ள போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 5வது, அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அல்லது உரிய முறைப்படி கேட்டு பதவி விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை மீளவும் அரசாங்க சேவைக்கு அமர்த்துவது, இதுவும் ஒரு நியமனம். இப்ப நியமனம் என்பதற்குள்ள அடங்குகிற 5 விடயங்கள் இருக்கு. சரியா? முதலாவது, பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அது விளக்கமாக உங்களுக்கு எழுத இயலும். பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தரமாகிய அடிப்படையில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். 2வது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் தற்போது வகிக்கும் சேவை அந்தஸ்தில் மாற்றம். 3வது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுதல். 4வது, குறைந்த பதவித்தரத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை உயர்ந்த பதவித்தரத்துக்கு நியமனம் செய்தல். 5வது, அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது முறைப்படி பதவி விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை மீளவும் நியமனம் செய்தல் ஆகிய 5 விடயங்கள் நியமனங்கள் என்பதனுள் அடங்கும். இதுல வெஸ்பாட் கேள்விக்குள் ஒரு கேள்வி கேட்பாங்க, கவனிங்கோ. முதல் இருக்கிற 4ஐயும் நாங்கள் ஏற்கனவே கதைச்சமே. நியமன அதிகாரிகள் என்று சொல்லி பகிரங்க சேவை ஆணைக்குழு, நீங்கள் அமைச்சரவையை பற்றி கதைக்க தேவையில்லைன்னா அமைச்சரவை துணைக்கள தலைவர்களோடு எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளும். அப்போ அமைச்சரவையை விட்டுட்டு மற்ற 3 பேரையும் கதைங்க. பகிரங்க சேவை ஆணைக்குழு, 2வது பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு, 3வது பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற உத்தியோகத்தர்கள். பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற உத்தியோகத்தர்கள் மேலுள்ள 4 நியமனங்களையும் செய்யலாம். 5வது நியமனங்களை அவர்கள் ஒருபோதும் செய்ய முடியாது. இது அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே செய்ய வேண்டும். பஸ்பாட்டுக்குள்ள ஒரு கேள்வியாக கேட்கலாம், அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே மேற்கொள்ள வேண்டிய நியமனம் அல்லது அரசியலமைப்பின் 56(1), 57(1) உறுப்புரைகளின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட குழு ஒன்று அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரால் செய்ய முடியாத நியமனம். 5வது நியமனம் செய்யலாது. அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது அரசாங்க சேவையிலிருந்து உரிய முறையில் கேட்டு விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை மீள நியமனம் செய்தல் அல்லது மீளவும் சேவைக்கு அமர்த்துதல் என்பதை அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே செய்ய முடியும். சரியா? இந்த 5வது நியமனம் அவர்கள் செய்ய முடியாது. இன்னொரு விதமாக கேட்கலாம், அரசியலமைப்பின் 56(1) பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற குழு மற்றும் 57(1) பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஆகியோரால் செய்யத்தக்க நியமனங்களவை அவர்கள் மேலே உள்ள 4ம் செய்யலாம். பதவி ஒன்றுக்கு நியமித்தல், சேவை அந்தஸ்தில் மாற்றம், ஒரு சேவையில் உள்ள பதவியிலிருந்து பெரிதொரு பதவிக்கு நியமனம் வழங்குதல், குறைந்த பதவித்தரத்தில் இருந்து உயர்ந்த பதவித்தரத்துக்கு நியமனம் வழங்கல் ஆகிய 4ஐயும் அவர்கள் செய்யலாம். சரிதானே? அவர்களால் செய்ய முடியாதது 5வது. மறுபலமாக கேட்டால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டும் செய்ய வேண்டிய நியமனம் என்று கேட்டால் இந்த 5வது நீங்கள் எழுத வேண்டும். சரியா? இதுக்கு மேலே நான் இதை பற்றி கூடுதலாக சொல்லுகிறேன். சரியா? பதவி வருதாக்கிய ஒருவர் மேன்முறையீடு செய்து ஆணைக்குழு அவரை சேவைக்கு அமர்த்துவதும் ஒரு நியமனமாக கருதலாம். அது நீங்கள் நியமனம் இல்லை என்று எடுக்க தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க.
இப்போதைக்கு நான் பிஓபியை பற்றி கதைக்க இல்லை, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இடம். நீங்கள் அந்த இடத்துக்கு போகைக்கு அழகாக புரிஞ்சு கொள்வீங்க. இவ்வளவும் போதும் இதுக்குள்ள. சரியா? சரி. ஒரு நியமனம் செய்ய வேணுமாக இருந்தால் அந்த நியமனங்களுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியவை எவை என்று சொல்லி சில கேள்வி இருக்கு. முதலாவது, ஒரு அமைய அடிப்படையில் நியமனம் வழங்க வேணும் என்று அமையம் என்றால் கேசுவல், ஒரு கேசுவல் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணும் என்று சொன்னால் என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கோ என்று பார்க்க வேணும். அந்த நியமனத்தை கொடுக்குறவர் சும்மா கொடுத்துட்டு போகிறார். சரிதானே? ஒரு அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்று செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்று செய்யப்படும் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் அல்லது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய நிபந்தனைகள் எவை என்று சொல்லி 26வது உறுப்புரை சொல்லுது. இதில் இருக்கிறத பார்க்க ஏதோ விளங்காத மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் நாங்கள் அதை உடைச்சு வாசிச்சு முடிய அதில் இருக்கிற அந்த வாசிப்பின் ரசனையை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சரியா? முதலாவது கவனிங்க, காசு இருந்தால்தான் செய்யலாம். நிதி ஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை செய்ய முடியும். நிதி ஒதுக்கீடு இருக்கிறது எப்படி பார்க்கலாம்? ஆண்டு மதிப்பீட்டில், ஆண்டு மதிப்பீடுன்றது வரவு செலவு திட்டம், பட்ஜெட்ல அந்த வேலைக்கு காசு ஒதுக்கி இருக்குதா, அல்லது இயைபுடைய பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில், இயைபுடைய பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீடு என்றது அந்த வேலைக்கு என்று சொல்லி ஒரு எஸ்டிமேட் தயாரித்து அந்த எஸ்டிமேட் அப்ரூவ் பண்ணி இருக்கு. ஒரு வேலை, ஒரு கட்டடம் கட்ட போறீங்கன்னா அந்த கட்டடத்தில் அந்த கட்டட வேலை தொடர்பான எஸ்டிமேட்டில் காணி துப்புரவு செய்தல், காடு துப்புரவாக்கல் என்று சொல்லி போட்டிருக்கு. சரிதானே? காணி துப்புரவு செய்கிற, காடு துப்புரவாக்குறது என்று சொல்லி போட்டு அதுக்கு எவ்வளவு காசு என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கும். அப்போ இயைபுடைய பணிக்கு, அந்த ப்ராப்பர் சர்வீஸுக்கு என்று சொல்லி அப்ரூவ்ட் எஸ்டிமேட் ஒன்று இருக்கும். அங்கீகரித்த மதிப்பீட்டில், இயைபுடைய பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் அல்லது ஆண்டு மதிப்பீட்டில், ஆண்டு மதிப்பீடுன்றது வரவு செலவு திட்டம், பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட், போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே, போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே. நான் கீறுற போது கொஞ்சம் சொத்தியா போகும், அதை பற்றி நீங்கள் கவனம் வேண்டாம். அப்போ முதலாவது கண்டிஷன் என்ன? அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்று செய்யப்படுவதற்கான முதலாவது கண்டிஷன் ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது தொடர்புடைய சேவைக்கென அல்லது தொடர்புடைய வேலைக்கென அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டில் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சரியா? இரண்டாவது கண்டிஷன், அப்படி கேஷுவல் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ற ஒரு ஆளுக்கு, அமைய அடிப்படையில் நியமிக்கப்படுகிற ஒருவருக்கு நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவை மாத்திரமே செலுத்த வேண்டும். இணக்கப்பாட்டின் அடிப்படையில் என்றால் அவர் அக்ரி பண்ற அல்லது அவரோட நீங்க ஒரு ஒப்பந்தம் செய்யலாம். என்ன சம்பளம், இவ்வளவு வேலையும் செய்து முடிய உமக்கு இவ்வளவுதான் காசு, சரிதானே? அவரோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம். நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவு மாத்திரம் அவருக்கு கொடுக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குரிய ஏனைய கொடுப்பனவுகள் கொடுக்கலாம். அது கூட வாழ்க்கை செலவுப்படி, டெலிஃபோன் அலவன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அலவன்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்கலாம். இது கொடுக்கலாம். அது ரெண்டாவது விடை, சரிதானே? மூன்றாவது, குறிப்பிட்ட வேலை முடிஞ்ச உடனே அவற்ற வேலையும் முடிஞ்சு, அந்த என்ன வேலைக்கு அவரை செய்தீங்களோ அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த பணி முடிவுறுத்தப்பட வேண்டும். இப்போ நாங்கள் எலெக்ஷன் நடக்கிற நேரங்களில் 3 மாதத்துக்கு எடுப்போம் கொஞ்சம் ஆக்களை. வேலை எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாள் அதே நேரம் வீட்டை போய் குறிப்பிட்ட பணி முடிவடைந்தவுடன் அவர் சேவையில் ஈடுபடுவது முடிவுறுத்தப்படும். சரியா? நாலாவது விடயம், அமைய அடிப்படையில் வேலை செய்தார் என்பதற்காக அவர் அரசாங்க சேவையில
தனக்கு நிரந்தர நியமனம் ஒன்றை தருமாறு அல்லது அரசாங்க சேவையில் தன்னை நிரந்தரமாக்குமாறு கூற முடியாது. அதை அவர் சேவைக்கு அமர்த்தும் போதே நீங்கள் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சரியா? அமைய அடிப்படையில் அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்பட்டார் என்பதற்காக சேவையில் நிரந்தரமாக்குமாறோ தனக்கு ஒரு நிரந்தர பதவி ஒன்றில் தன்னை அமர்த்துமாறோ அவர் கூற முடியாது. எவ்வித உரிமையும் அமைய ஊழியருக்கு உரித்துடையது அல்ல. சரியா? ஐந்தாவது, நீங்க எந்த பதவி கண்டாலும் அவரை கசுவலா எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பெர்மனண்டா எடுக்கிறதுன்னு சொல்லி சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த வேலைக்கு பெர்மனண்டா ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சித்தி அடைஞ்சிருக்கும். அல்லது கசுவலாவோட டிரைவரை எடுக்கிறீங்க, டிரைவருக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு 8ஆம் ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கணும். நிரந்தர டிரைவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? 8ஆம் ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஓஎல் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தா, கசுவலா எடுக்கிறேன்றாலும் அவர் 8ஆம் ஆண்டு பாஸ் பண்ணவர் அல்லது ஓஎல் பாஸ் பண்ணவர் தான் நீங்க எடுக்கும். ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கூறப்பட்ட தகமைகளை பூர்த்தி செய்த நபர் ஒருவரை மட்டும்தான் அமைய நியமனம் தொடர்பாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்குள்ள 5 விஷயம் இருக்குது. அப்பாடா, அப்படி எல்லாம் இருந்ததா? சரி, 5 பிள்ளைக்கு கேட்பாங்க அமைய நியமனம் என்று சொல்லி ஷோர்ட் நோட்ஸ் அடிச்சு விடுவான். நாங்கள் கண்ட பாட்டுக்கெல்லாம் 5 பக்கம் எழுதுவோம் அமைய நியமனத்தை பற்றி. அவர் இந்த 5 பாயிண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு புள்ளி போடுவார். முதலாவது என்ன போட்டார்? ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது இயைவுடைய பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 2வது, நாளாந்த அடிப்படையில் அல்லது இணங்கிக் கொள்ளப்பட்ட அடிப்படையில் செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவு மாத்திரமே அவருக்கு உரித்தாகும். 3வது, குறிப்பிட்ட பணி முடிவடைந்தவுடன் அவருடைய சேவையும் முடிவுறுத்தப்பட வேண்டும். 4வது, அமைய நியமனத்தின் அடிப்படையில் பணிபுரிந்தார் என்பதற்காக அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்குமாறு அல்லது வேறு பதவி ஒன்றுக்கு நியமிக்குமாறு கோரும் உரிமை அவருக்கு கிடையாது. 5வது, ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தகமைகளை பூர்த்தி செய்த நபர் ஒருவரையே அமைய நியமனத்திற்காகவும் கவனத்தில் கொள்ளலாம். 5 விடயம் நான் தெளிவா சொல்லிட்டேன். இனி வாசிங்க எப்படி விளங்குதுன்னு பாருங்க. சரியா? காசு இருக்கணும், அவருக்கு நாளாந்த கூலி அல்லது இணங்கி கொள்ளப்பட்ட கொடுப்பனவு செலுத்த வேணும். 3வது, வேலை முடிஞ்சவன வீட்டை அனுப்பிடணும். கசுவலா வேலை செய்தன்றக்காக பெர்மனண்டாக சொல்லி கேட்கலாது. 5வது, அந்த பதவிக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அது இருக்கிறவரை தான் கசுவலாவும் எடுக்கலாம். இந்த 5 விஷயத்தையும் எளிமையாக ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரிய விட கிளியர். என்ன கேட்டாங்க? அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றின் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் எவை? அல்லது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை வழங்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் எவை? ஒரு மாதிரி இங்கெல்லாம வெறுமனே கெடிங் மட்டும் போட்டு சிறு குறிப்பு எழுதுக அமைய நியமனம் என்றாலும் இப்படித்தான் எழுத வேண்டும். சரியா? 2வது, பதிலீட்டு நியமனம். இப்ப நியமனங்களை பற்றி ஒன்றொன்றா பார்த்து கொண்டு போகிறோம். பதிலீட்டு நியமனம். இந்த பதிலீட்டு நியமனம் என்றால் என்ன என்பதை முதல்ல சொல்லுவோம். சரியா? நிரந்தரமாக பதவியை வகிக்கின்ற ஒருவர் அல்லது பதவிக்கு நிரந்தர உரிமை கொண்டுள்ள ஒருவர் கடமைக்கு சமூகம் தராத காரணத்தினால் அந்த பதவியின் கடமைகளை கவனிப்பது அவசரமான தேவையாக கருதப்படும் சூழ்நிலையில் பதிலீட்டு நியமனம் ஒன்று செய்யப்படுகிறது. ஏதேனும் ஒரு பதவியில் நிரந்தரமாக பணிபுரிபவர், நிரந்தரமாக கடமையாற்றுபவர் பணிக்கு சமூகம் அளிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பதவியின் கடமைகளை கவனிப்பது அவசரமான தேவை ஒன்றாக கருதப்படும் வேளையில் பதிலீட்டு நியமனம் ஒன்று செய்யப்படலாம். விளங்குதானே? ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் இருக்கிறாரு சப்போஸ் ஆஃபீஸில், அவர் கடமைக்கு வராட்டி போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டணும். அப்போ அதுக்கு பதிலாக ஒரு ஆளை நியமிக்க வேண்டியது கட்டாயம் என்கிற போதுதான் இந்த பதிலீட்டு நியமனம் நடக்கும். நான் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக ஒரு உதாரணமா சொல்லி தந்துவிடுறேன். குறித்த பதவியொன்றில் நிரந்தரமாக பணியாற்றுபவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் அப்பதவியின் கடமைகளை கவனிப்பது அவசர தேவை ஒன்றாக காணப்படும் போது பதிலீட்டு நியமனம் ஒன்று செய்யப்படுகிறது. 2வது, குறிப்பிட்ட பதவிக்கு
ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள தகமைகளை பூர்த்தி செய்த ஒருவரை மாத்திரம்தான் பதிலீட்டு நியமனத்துக்கும் பரிசீலிக்க வேணும். ஒரு பட்டதாரியாக இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தால், நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன், அந்த போஸ்ட் மாஸ்டர் ஏஎல் பாஸ் பண்ணியிருக்கணும், 3 பாடம் ஏஎல் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த சப்ஸ்டிடியூட்டா போறவரும் அதே வேலையை தான் செய்ய வேணும். சப்ஸ்டிடியூட்டா போறவரும் ஏஎல் 3 பாடம் பாஸ் பண்ணா மட்டும்தான் போகலாம். அதான் 2வது விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தொடர்புடைய ஆட்சி இயைபுடைய என்கிற வார்த்தையை நீங்கள் தொடர்பு பட்ட அந்த சம்பந்தப்பட்ட என்று எடுத்துக்கொள்ளலாம். இயைபுடைய ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தகமைகளை பெற்ற ஒருவரை மாத்திரமே பதிலீட்டு நியமனங்களுக்கு பரிசீலிக்க வேண்டும். 3வது, பதிலீட்டு நியமனங்களுக்கான சம்பளம் நாளாந்த அடிப்படையில் வழங்க வேண்டும். டெய்லி பே தான் அவைக்கு கொடுக்கிறது. நாளாந்த அடிப்படையில் மாத்திரமே செய்யப்பட வேண்டும். 4வது, நிரந்தர பதவிக்குரியவர் சேவைக்கு திரும்பியவுடன் பதிலீட்டு நியமனம் முடிவுறுத்தப்பட வேண்டும். பாருங்க, 2 மார்க்ஸுக்கு சில வேளை கேட்பான். ஒரு தடவை சுப்ராக்கு கேட்டவன், அது பதிலீட்டு நியமனம் அல்ல நிரந்தர நியமனம் என்று கேட்டவன். நாங்கள் பிறகு கதைப்போம். சரிதானே? ஏதாவது ஒரு பதவியில் நிரந்தரமாக பணியாற்றுகிறவர் கடமைக்கு சமூகம் தராத வேளையில் அந்த பதவியின் கடமைகளை கவனிப்பது அவசர தேவையாக இருக்கும் போது பதிலீட்டு நியமனம் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்புடைய பதவிக்கான ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகமைகளை பூர்த்தி செய்தவர் மாத்திரமே பதிலீட்டு நியமனத்துக்கும் பரிசீலிக்கப்பட வேண்டும். பதிலீட்டு நியமனங்களுக்கு நாளாந்த அடிப்படையில் மட்டுமே கொடுப்பனவு வழங்க வேண்டும். நிரந்தர பதவியை வகிப்பவர் சேவைக்கு திரும்பியவுடன் பதிலீட்டு நியமனம் முடிவுறுத்தப்பட வேண்டும். சரி, இப்போ இந்த அமைய நியமனத்துக்கான நிபந்தனை அல்ல அமைய நியமனம் வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள், அதே போல பதிலீட்டு நியமனம் வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்று கேட்டால் இனி அழகா வாசித்து உங்களால் எழுத இயலும். சரிதானே? இனி அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 26, 27வது ஆர்டிக்கல். நான் அடிக்கடி சொல்லுகிற பிள்ளைகள், இந்த புத்தகம் ஒரு ஆகக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு 120 பக்கம் எல்லாம் சேர்த்து 120 பக்கத்தில் 40 பக்கத்தை கழித்து விடுங்க, அதெல்லாம் பின்னணி. சரியா? 80 பக்கம் இருக்கு. 80 பக்கத்துக்கும் நீங்கள் 80 தரம் படித்தாலும் புதுசாக விளங்கும். அது மாதிரி ஒரு புத்தகம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அப்படி இருக்கு. சரிதானே? இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டா சர்வீஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்றதான் கருத்து. அதுக்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த புத்தகத்தை, அதை ஏன் முதலா போடையிலன்னு எனக்கு தெரியல. அந்த சிலபஸில் கொண்டு வந்து போடுகிற நேரத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக மட்டும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயலொழுங்கு விதிகள் என்று ஏன் போட்டார் என்று தெரியல. அதை முதல் போட்டுட்டு தாபன சட்டக்கோவையை போட்டிருக்க வேணும் என்ற ஒரு சின்ன ஆதங்கம் எனக்கு. சரி, நாங்கள் 3வதுக்குள்ளே போவோம். சரிதானே? இந்த பதில் கடமை அல்லது கடமைகளை கவனித்த, அது தெரியும். ஒருத்தர் தற்காலிகமாக குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலைக்கு வேலை இல்லை என்றால் அந்த நேரத்தில் ஒரு பதில் கடமை அல்லது கடமைகளை கவனித்தலை கொடுக்குறது. சரிதானே? இந்த பதில் கடமை அல்லது கடமைகளை கவனித்தல் என்பதை தவிர்த்து ஒரு நியமனம் வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த நியமனம் வழங்குவதற்குரிய நிபந்தனைகள் எவை என்று சொல்லி கேட்பாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது என்றால் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கிறவர் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும். நியமனம் ஒன்றை வழங்கும் போது நியமன அதிகாரி எவ்வாறான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக திருப்தி அடைய வேண்டும். அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் என்றால் தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். அவர் 5 கேள்விகளை கேட்க வேண்டும். 5 கேள்விகளை கேட்டு 5 கேள்விகளுக்கும் பதில் ஆம் என்று வந்தால்தான் அவர் அந்த நியமனத்தை கொடுக்கலாம். சரிதானே? இதில் சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிய இல்லைன்னா ரொம்ப ஆழமாக விளங்காது. மறுபடி அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்ல இல்லை. ஆனால் இந்த 5 நிபந்தனைகளையும் அழகாக கதைச்சிட்டு போகும். சரியா? ஒரு நியமனத்தை மேற்கொள்ளும் அதிகாரி, நியமன அதிகாரிகள் எங்களுக்கு 3 பேரை தெரியும்.
அரசாங்க சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தர் என்று சொல்லி 3 விதமாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வரோம். சரியா? 3 விதமாக சொல்லி இருக்கிறோம். இந்த 28வது சொல்லுவன் நீங்கள் அது ஏன் பெண்டிங்கில் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்காதீங்க, நான் திருப்பி சொல்லுகிறேன்னா சரியா? இப்போ நியமனம் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் 5 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. முதலாவது, அந்த பதவி அந்த அலுவலகத்தில் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு பிரதேச செயலகத்துக்கு ஒரு மருந்து கலவையாளரை நியமிக்கலாம். ஒரு கம்பவுண்டர், ஒரு பார்மசிஸ்ட், ஒரு என்எல்டி, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் போடலாமா பிரதேச செயலகத்துக்கு? ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விடலாமா? பிரதேச செயலகத்துக்கு வைத்தியர், பிரதேச செயலகத்துக்கு தாதி, பிரதேச செயலகத்துக்கு மருந்து கலவையாளர் நியமனம் கொடுக்கலாமா? ஏன் கொடுக்க இயலாது? அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதா என்று பார்க்க வேணும். அதாவது அப்ரூவ் காடரா என்று பார்க்க வேணும். அந்த நிறுவனத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி ஒன்று இருக்குந்தானே, அப்ரூவ் காடர், அந்த காடர்ல அந்த போஸ்ட் இருக்கா என்று பார்க்க வேணும். 2வது, இருக்குது, அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது, சரிதானே? அந்த நிறுவனத்துக்கு அப்படி ஒரு பதவி இருக்கு. ஆனால் அந்த பதவிக்கு சம்பளம் கொடுப்பதற்கு ஆண்டு மதிப்பீட்டில் நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டு மதிப்பீட்டில் நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா, அதாவது திரைசேரியினால் நிதியங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கவும். சரியா? அதுக்கு காசு இருக்கா? போஸ்ட் இருக்குன்றதுக்காக அப்பாயின்ட் பண்ணலாத பட்ஜெட்ல அதுக்கு காசு ஒதுக்கி இருக்கணும். இப்ப நிறைய வேக்கண்டுகள் இருக்குது அலுவலகங்கள்ல, ஆனா அந்த நியமனம் செய்ய இயலாது. முதல் பட்ஜெட்ல காசு ஒதுக்கினால்தான் அதுக்கு பிறகு எக்ஸாம் வச்சு ஆக்களை ரெக்ரூட் பண்ணி நியமனத்தை செய்யலாம். 3வது, உண்மையில் வெற்றிடம் உள்ளதா என்று பார்க்கணும். உண்மையாகவே வெற்றிடம் இருக்கிறதுக்கும் வெற்றிடம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போதைக்கு நீங்க இவ்வளவு விளங்கிக் கொள்ளுங்க. உண்மையாகவே வெற்றிடம் உள்ளதா? சரி, உண்மையாகவே வெற்றிடம் இருக்கிற சில வேளைகளில் பிள்ளைகள் வெற்றிடம் இருக்கும், ஆனால் உண்மையான வெற்றிடம் இல்லை. இப்போ 5 வருஷம் சம்பளம் இல்லாத லீவில் வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அது வெற்றிடம் இல்லை. விளங்குதா? அது வெற்றிடம் இல்லை. அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை அப்பாயின்ட் பண்ணிடாது. அவர் பதவியில இருப்பதாகத்தான் கருத வேண்டும். சம்பளத்தோட லீவில் நின்றாலும் அல்லது சம்பளமற்ற லீவில் நின்றாலும் அரைச்சம்பள லீவில் நின்றாலும் அல்லது வேறு ஒரு சேவைக்கு அவரை தற்காலிகமாக ரிலீஸ் பண்ணி இருந்தாலும் அல்லது அவரை இன்ட்ரடிக்ட் பண்ணி இருந்தாலும், பணித்தடை செய்யப்பட்டிருந்தால் அல்லது பென்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வீட்டை நின்று பழகுறதுக்கு 3 மாதம் அவர் வீட்டை நின்று பழகுறதுக்கு லீவு கொடுக்குறது. நாங்கள் சரிதானே, ஒரு பென்ஷன்ல போறாருன்னா அவர் 3 மாதத்துக்கு முன்னமே வீட்டை நின்று பழகுறதுக்கு சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுப்போம். சம்பளம் எல்லாம் தாரம், நீங்க போய் வீட்டை நின்று பழகுங்க, பழகி பாருங்க. சிவாஜி இடத்துல போய் பழகி பார்த்த மாதிரி அவர் வீட்டுல நின்று பழகுறதுக்கு 3 மாதம் லீவு கொடுப்பார். இப்படி வீட்டுல நின்று பழகுறதுக்கு ஒருத்தருக்கு லீவு கொடுத்திருந்தால் இப்போது அந்த பதவி வெற்றிடமாக கருதக்கூடாது. இந்த நேரங்களில் அப்பாயின்மெண்ட் செய்ய இயலாதுதான். ஏதேனும் ஒரு பதவியை வகிப்பவர் முழு சம்பளத்துடன் அல்லது சம்பளமற்ற விடுமுறையில் இருக்கும் போது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, அல்லது பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, அல்லது ஓய்வு பெறுவதற்காக தயார்படுத்தும் விடுமுறையில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டதாக கருதப்படக்கூடாது. இந்த நேரங்களில் அப்பாயின்மெண்ட் செய்யக்கூடாது. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3வது விடயம். உண்மையாகவே பதவி அணியில் வெற்றிடம் உள்ளதா? 4வது, நியமனம் அந்த ஆட்சேர்ப்பு திட்டத்தில் அல்லது சேவை பிரமாண குறிப்பில் சொல்லப்பட்ட மாதிரி தான் நான் செய்கிறேனா? அதில் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் வச்சு எடுக்கணுமெண்டு, நான் எக்ஸாம் ஒன்றும் வைக்காம இன்டர்வியூ பண்ணி எடுத்து விடலாமோ? அப்படி செய்யலாம். நியமனம் உரிய ஆட்சேர்ப்பு திட்டம் அல்லது சேவை பிரமாண குறிப்புக்கு அமைந்ததாக உள்ளதா? 5வது, நியமனம் செய்கிற அதிகாரம் எனக்கு இருக்குதா? நியமனம் செய்கிற அதிகாரம் எனக்கு இருக்குதா என்கிற 5 விடயங்களை அவர் திருப்திப்பட வேண்டும். இதுதான் 28லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே?
ஒரு பதவிக்கு நிரந்தர அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில், தற்காலிக அடிப்படையில் அல்லது பதில் கடமை அடிப்படையில் அல்லது கடமைகளை மேற்கொள்ளும் அடிப்படையில், கடமையை கவனிக்கும் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றால் நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதாகவும் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டதாகவும் திரைசேரியினால் நிதியங்கள் வழங்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். சரியா? இதுல இந்த ஆக்டிங் அதுகளை பதவி வெற்றிடம் காணப்படாத போதும் கொடுக்கலாம். ஆனா பொதுவாக நியமனம் என்று கொடுக்கிற போது, ஒரு நிரந்தர நியமனம் கொடுக்கிறதாக இருந்தால் உண்மையாகவே வெற்றிடம் இருக்கா என்றெல்லாம் பார்க்கலாம். அப்ப 28 இப்ப கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். அதான் கேட்டிருந்த நீங்க போல 28 இப்போது 30ஆவதுக்குள்ள அதை அடங்கிட்டதால தான் நான் அதை விட்டுட்டேன். இப்ப பாருங்க, எளிமையா விளங்கிட்டா. நியமனம் செய்யும் அதிகாரி நியமனம் ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்பாக திருப்தி அடைய வேண்டிய நிபந்தனைகள் எவை, அல்லது நியமனம் ஒன்றை வழங்குவதற்காக பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிபந்தனைகள் எவை என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால் நீங்க 5 விதமான நிபந்தனைகளையும் எழுத வேண்டும். முதலாவது, பதவி தொடர்புடைய அதிகாரியினால் அனுமதிக்கப்பட்ட, உரிய அதிகாரியினால் அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டது. இரண்டாவது, குறித்த பதவிக்கு வேதனங்கள் படிகள் வழங்குவதற்கு நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது, உண்மையாகவே பதவி அணியில் குறித்த பதவி வெற்றிடமாக உள்ளது. நான்காவது, நியமனம் உரிய முறையில் அனுமதிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக உள்ளது. ஐந்தாவது, நியமனம் செய்வதற்கான அதிகாரம் தனக்கு உரியது, தனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்த பின்னர் தான் ஒரு அதிகாரி நியமனத்தை மேற்கொள்ளலாம். 31வது ஆர்டிக்கல்ல என்ன கேள்வி கேட்பாங்க என்றால், ஒரு உத்தியோகத்தை கடமைக்கு சமூகம் அளிக்காத நிலையிலும் குறித்த பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்பார். குறித்த பதவியை வகிப்பவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத சூழ்நிலையிலும் அந்த பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படக்கூடாத சந்தர்ப்பங்கள் எவை, அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது என்று கேட்பார். எப்படி சொல்றோம்? குறித்த பதவியை வகிப்பவர் முழு சம்பளத்துடனான லீவில் அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும் போது. இரண்டாவது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது. மூன்றாவது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது. நான்காவது, ஓய்வு பெறுவதற்கான தயார்படுத்தும் விடுமுறையில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. இப்படி இலக்கம் போட்டு எல்லாம் எழுத தேவையில்லை. நீங்க அதுல இருக்கிற 3 லைனை தான் எழுத போறீங்க. அந்த ஆயினும் என்பதை விட்டுட்டு மிச்சத்தை எழுத போறீங்க. சரிதானே? இந்த ஆயினமுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏரியாவை எழுத போறீங்க. ஆனால் அதுக்குள்ள 4 விஷயம் இருக்குது என்ற மனசுல இருந்தா தான் அழகா எழுதலாம். ஏதேனும் ஒரு பதவியில் அந்த பதவியை வகிப்பவர் முழு சம்பளத்துடன் அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும் போது, அல்லது பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, அல்லது பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, அல்லது ஓய்வு பெறுவதை நோக்கிய லீவில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. ஆயினும் அந்த சூழ்நிலையில சேவையின் தேவைப்பாட்டுக்கு ஏற்ப ஒரு அமைய பதவியின் கடமைகளை மேற்கொள்வதற்கு அல்லது பதவியின் பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிப்பொன்று செய்ய வேண்டும் என நியமன அதிகாரிக்கு தோன்றுமானால் அவர் அத்தகைய நியமிப்பை செய்யலாம். அதாவது ஒரு கவர் அப் டியூட்டி அல்லது ஒரு ஆக்டிங் டியூட்டியை போடலாமே தவிர பெர்மனண்டா இந்த இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட்டை செய்ய இயலாது. அது எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவும் படிச்சா போகும். சரிதானே? நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்காது இந்த பகுதி. இன்னும் அழகா ஒரு பகுதி இருக்குது. அடுத்த சாப்டர் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்கள் எங்கள் பகுதிக்குள்ள போக போறோம். அதுக்கிடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கு.
சரி, நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு விடயம் நீங்கள் இந்த புத்தகத்தை நான் அப்படி கொஞ்சம் வாசித்து கொண்டு போகிற நேரத்தில் உன்னிப்பாக அவதானிக்கிறார்களுக்கு தெரியும். சில இதனுடைய உறுப்புரைகளை, சில ஆர்டிகளை நான் கையை விட்டு தான் போய் கொண்டிருக்கிறேன். சரி தானே, ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒவ்வொரு மட்டம் இருக்குது. இந்த புத்தகம் சாதாரணமாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் ஒன்றில் இருக்கிற தரம் ஒன்றில் 3வது தரத்தில் 1வது பரீட்சைக்கு தோற்றுபவர்களில் இருந்து அதி உயர்தரமான சுப்ரா என்று சொல்லுவீங்க தானே, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய அதி உயர் தரம் அல்ல சிறப்பு தரம், அதுபோல இலங்கை நிர்வாக சேவை போன்ற உயர்நிலை பரீட்சைகள் வரைக்கும் பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி படிப்பிக்கிறது இல்லை. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு, இப்போ உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மிகவும் குறைந்த தரத்திலையும் இல்லை, மிகவும் கடினமான ஒரு பரீட்சையாகவும் இதை எதிர்நோக்க தேவையில்லை. ஓரளவுக்கு உங்களுடைய தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கதைச்சு கொண்டு போகிறோம். இன்னும் நீங்கள் இது தொடர்பாக தெளிவு பெற வேணும்னா இந்த வகுப்பில் இருக்கிறதுக்கு பிறகு நான் நேற்று அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்க்குற போது சில வேளை கொஞ்சம் புரிதல் குறைபாடு இருக்கும். இனி பாருங்க, சரிதானே? இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உள்ளீடுகள், இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை. அப்போ நான் உங்களுக்கு பரீட்சைக்கு அவசியமானது என்று கருதப்பட்டதை ஓரளவு மிதமான வேகத்தில், ரொம்ப வேகமாகவும் போகல, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ஓரளவுக்கு மிதமான வேகத்தில் கதைச்சு கொண்டு போகிறேன். சில விடயங்களை, உதாரணத்துக்கு முத்திகதியிடுதல், எப்படியான சந்தர்ப்பங்களில் முத்திகதியிடலாம், அப்போது முத்திகதியிட முடியாது போன்ற எல்லாம் இப்போ நான் பேச இல்லை, சரிதானே? நாங்கள் ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு பேப்பர் பார்க்குற நேரங்களில் எங்கள்கிட்ட தேவைப்பாடு அதுக்கு மேலதிகமாக இருந்தால் அந்த வேளைகளில் நாங்கள் இன்னும் ஒரு ரிவிஷன் நிச்சயமாக செய்வோம். ஒரே ரவுண்ட் அல்ல, அந்த ரிவிஷன் பார்க்குற நேரங்களில் ஏதேனும் விடுபாடுகள் இருந்தால் அது பூர்த்தி செய்யப்படும். அப்போ நீங்கள் அதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. அப்படியே இருந்தீங்கன்னா சரி. சரி, இப்போ நாங்கள் சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம், இதை 2 வார்த்தைக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி பார்க்கலாம், சரிதானே? இப்போ அரசாங்க பதவிகள் அல்லது பகிரங்க பணி, பகிரங்க சேவை, இந்த பகிரங்க சேவையில் சில பதவிகள் ஒரு சேவைக்குள்ளே இருக்கும், சில பதவிகள் சேவைக்குள்ளே இருப்பது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பதவிகள் எல்லாம் ஒரு சேவைக்குள்ளே இருக்கு. இணைந்த சேவைகள் என்ற வகையை சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை என்பதற்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, சரிதானே? அதே போல நிறைய சேவைகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் 3 விதமான சேவைகள், 3 விதமான பெரிய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று நாடளாவிய சேவைகள். நாடளாவிய சேவைகளில் இப்போ நாங்கள் எங்களை முதலாவதாக சொல்கிறோம் சுப்ரீம் சர்வீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை, இலங்கை கணக்காளர் சேவை, கல்வி நிர்வாக சேவை, விவசாய சேவை, பொறியியலாளர் சேவை, கட்டட கலைஞர் சேவை, இப்படி என்று சொல்லி நாடளாவிய சேவைகள் என்று சொல்லி இருக்கு. ஓலைலன் சர்வீஸ் என்று கதைப்பீங்க, நாடளாவிய சேவைகள் இது ஒரு வகை. 2வது இணைந்த சேவைகள். இணைந்த சேவைகளுக்குள்ள நூலகர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், சாரதிகள், இன்னும் என்ன அலுவலக பணியாளர்கள், இப்படியான சேவைகள் அதுக்குள்ள இருக்குது. இது தவிர ஏனைய சேவைகள் என்று சொல்லி அதர்ஸ் என்று சொல்லியும் இருக்குது, சரிதானே? அதுக்குள்ள இலங்கை தொழில்நுட்ப சேவை என்பதை உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இலங்கை தொழில்நுட்ப சேவைக்குள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் வருவார்கள், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். உங்கள் அலுவலகங்களில் இருக்கிற டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க தானே, இவங்கள் ஒரு சேவைக்குள்ள வருகிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஏ என்று சொல்லுவீங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த சர்வீஸுக்குள்ள இல்லை, சரிதானே? அப்போ இப்போ சர்வீஸ் என்றா என்னென்று விளங்கிச்சு தானே உங்களுக்கு. அரசாங்கத்தில், அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் என்றது அது இந்த பெரிய கேட்டகரியாக நாங்கள் 3 கேட்டகரியை சொல்கிறோம். ஒன்று நாடளாவிய சேவை, 2வது இணைந்த சேவைகள், 3வது ஏனைய சேவைகள். இந்த சேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் சர்வீஸ் மினிட் இருக்கும், அதான் சேவை பிரமாண குறிப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சேவை பிரமாண குறிப்பு இருக்கு இல்லையா? அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவைக்கு என்று சொல்லி ஒரு சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்குது.
அந்த சேவை பிரமாண குறிப்பை பற்றி கொஞ்சம் பிறகு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு அது வேணாம். சரிதானே? சேவை பிரமாண குறிப்பு உங்களுக்கு ஒரு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்ட ஒரு சேவை பிரமாண குறிப்பு இருக்கு. யாரும் பார்த்துருப்பீங்க என்று நினைக்கிறேன். என்ன இந்த இப்படி இருக்கு பாருங்க. 2012 பிப்ரவரி மாதம் 14 என்ன ஒரு நல்ல நாளில் வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 14 ஒரு நல்ல நாள், ஒரு குதூகலமான நாளில் உங்களுக்கான சேவை பிரமாண குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சேவை பிரமாண குறிப்பில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? நீங்கள் அதை பார்க்கலாம். தேவைன்னா கேட்டால் நான் அதை அனுப்பி விடுவேன் உங்களுக்கு, அல்லது நீங்கள் தேடி எடுக்கலாம் இணையதளத்தில். ஒன்றும் நெருக்கடி இல்லை. சரி, இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சேவை பிரமாண குறிப்பு, நிகழ்ச்சி திட்ட அலுவலர் சேவை பிரமாண குறிப்பு. பிறகு இதுக்கு அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது, திருத்தம் ஒன்று வந்தது. நிகழ்ச்சி திட்ட அலுவலர் என்று காணப்படுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என பதிலீடு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இதை பதிலிட்டு திருத்தி ஒன்றும் பிரிண்ட் பண்ணையில் நிகழ்ச்சி திட்ட அலுவலர் என்று காணப்படுகிற எல்லா இடங்களிலேயும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என மாற்றிவிட்டா சரி என்று சொல்லி வந்தது. இப்போ சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு வெளியில் இருக்கிறதுக்கு, அதாவது சேவைகளுக்கு வெளியில், நான் ஒரு உதாரணம் சொன்னேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இது சேவைக்கு வெளியில் உள்ள பதவி. நீங்கள் எல்லாம் சேவைக்கு உள்ளே இருக்கிற பதவி. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு சேவையில் இருக்கிறேன், ஒரு பதவியில் இருக்கிறேன். சரிதானே? இலங்கை நிர்வாக சேவை என்பது என்னுடைய சேவை. நான் மாவட்டத்தினுடைய தேர்தல் ஆணையாளராக இருக்கிறேன் என்பது என்னுடைய பதவி. நான் பிரதேச செயலராக அல்லது கமநல அபிவிருத்தி ஆணையாளராக ஏதோ ஒன்று போய்கொண்டிருப்பேன். அது பதவிமா. ஆனால் சேவைக்குள்ள நான் அந்த சேவையில் தான் இருக்கேன். இலங்கை நிர்வாக சேவைக்கு எப்படி சேர்க்கிறது என்பதை பற்றி, அல்லது எப்படி சம்பளம் கொடுக்கிறது என்பதை பற்றி சொல்லுவது ஒரு சேவை பிரமாண குறிப்பு. அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்கு எப்படி ஆட்சேர்ப்பு செய்கிறது என்பதை பற்றி சொல்றது சேவை பிரமாண குறிப்பு. ஆனால் அதுக்கு வெளியில இருக்கிற பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதை பற்றி சொன்னால் அதை நீங்கள் சேவை பிரமாண குறிப்பு என்று சொல்லக்கூடாது, ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்ல வேண்டும். சரிதானே? அப்ப சேவை பிரமாண குறிப்புக்கும் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கும் உள்ள முதலாவது வேறுபாடு என்ன? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் ஒவ்வொன்றிற்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று காணப்படும். அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவிகள் ஒவ்வொன்றுக்கும், அதுவும் அனுமதிக்கப்பட்ட பதவி தான், அப்ரூவ் கார்டர் தானா, அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்கும். சரியா? சேவை பிரமாண குறிப்புகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு, சேவை பிரமாண குறிப்புகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படுவதன் மூலம் பகிரங்கப்படுத்தப்படும். இது இரண்டாவது படி. ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வழிமுறை ஒன்றால் பகிரங்கப்படுத்தப்படும். அது கட்டாயம் வர்த்தமானி அறிவித்தலாக இருக்க வேணும் என்று இல்லை, பொருத்தமான வகையில் பகிரங்கப்படுத்தப்படும். மூன்றாவது விஷயம் நீங்க சொல்லணும், சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் கொண்டிருக்கும். ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிற முறைகள். இப்போ ஆட்சேர்ப்புக்கான தகமை என்றால் அவருக்கு கல்வி தகமை என்ன இருக்க வேணும், அதை விட ஏனைய தகமைகள் என்ன இருக்கணும், உடற்தகமை என்ன இருக்கணும், பொதுவான தகமைகள் என்ன, எல்லாம் இருக்கும். ஆட்சேர்ப்புக்கான தகமை. ஆட்சேர்ப்பு முறை எழுத்து பரீட்சையா, நேர்முக பரீட்சையா, செய்முறை பரீட்சையா, அல்லது 3 பரீட்சையுமா, அல்லது 3 பரீட்சையும் இல்லாமலே தகுதி அடிப்படையில் இருப்பாங்களா, என்னமோ ஆட்சேர்ப்புக்கான முறை. சம்பள அளவு திட்டங்கள் MN1 வைக்கிறதா, MN2வா, MN7ஆ, SL1ஆ, SL3ஆ, SF4ஆ, அப்படி எல்லாம் இருக்கு. அதாவது அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சம்பள அளவு திட்டங்கள் என்று சொல்லி இருப்பாங்க கட்டாயம். சரிதானே? அவர்களை என்ன சம்பளத்தில் வைக்கிறது இந்த இதில் சொல்லியிருக்கு MN4. அப்போ 15,215. அது பிறகு மாறிட்டுது. இப்படி கொண்டு போய் அவர் மேக்சிமம் 25,965 ரூபா சம்பளம் எடுப்பேன். சரியா?
முதல் தரத்தில் இருக்க அவருக்கு ஆரம்ப சம்பளம் என்ன, மூன்றாம் தரத்தில் என்ன சம்பளம், ரெண்டாம் தரத்தில் என்ன சம்பளம், முதலாம் தரத்தில் என்ன சம்பளம் என்றெல்லாம் சொல்லி எத்தனை எண்ணிக்கை 45,000 பேர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான் ரெண்டுலையுமே இருக்கு. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் ரெண்டுலையும் உள்ளடங்குற விடயங்கள் என்ன? ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்புக்கான முறைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள். சேவை நிபந்தனைகள் எல்லாம் பொதுவான நிபந்தனைகள் எல்லாம் இருக்கும். தீவு நப்பாகத்திலும் கடமையாற்றக்கூடியவராக இருக்க வேணும், அப்படி எல்லாம் இருக்கும். சரிதானே? அடுத்தது மெடிக்கல் செய்து கொடுக்கணும், இவி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அரச கர்ம மொழி சித்தி அடையணும், இப்படியெல்லாம் கணக்கே இருக்குமா. பதவி உயர்வு முறைகள், எப்படி பதவி உயர்வு, 10 வருஷம் 5 வருஷம் எல்லாம் இருக்குதானே. சரிதானே? இப்போ 10 வருஷம் இருந்தால் அடுத்தது 2க்கு போகலாம், இன்னும் 10 வருஷம் இருந்தால் 1க்கு போகலாம், அப்படியெல்லாம் இருக்கும். இல்லை 6 வருஷம் இருந்தால் 2க்கு போகலாம், இன்னும் ஒரு 6 வருஷம் இருந்தால் 1க்கு போகலாம். இந்த மாதிரியாக இருக்கும். எப்படி பதவி உயர்வு பெறுகிறது, அல்லது எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷனு போகலாமா, அல்லது எக்ஸாம் எழுதாமலே 10 வருஷம் நித்திர கொண்டாலே ப்ரொமோஷன் வருமா என்றெல்லாம் அதெல்லாம் எழுதி இருக்கும். தொழில் நடைமுறைகள் இன்னும் தொடர்புடைய பிற சகல விவரங்களும் சேவை பிரமாண குறிப்பிலும் ஆட்சேர்ப்பு திட்டத்திலும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஷோர்ட் நோட் எழுத சொல்லி வந்தால் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க? முதலாவது, அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று காணப்படும். சேவை பிரமாண குறிப்பு பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படுவதன் மூலமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அடுத்த 2வது விஷயமா எழுத போறீங்க, அரசாங்க சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒன்றுக்கும், அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டமானது ஆணைக்குழுவினால் அனுமதிக்கப்பட்டு பொருத்தமான வழிமுறைகளில் பகிரங்கப்படுத்தப்படும். 3வதா சொல்ல போறீங்க, சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவை கீழ்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அல்லது சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவை ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நெறிமுறைகள் மற்றும் தொடர்புடைய இன்ன சகல பிற விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதாக எழுதினீங்கன்னா சரி. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம், இந்த ரெண்டுக்கும் சரிதானே உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம். இந்த சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும்? சரிதானே? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி சும்மா மேலோட்டமாக சொன்னால், நியமன அதிகாரி சரிதானே, நியமன அதிகாரி திருத்தப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை டிராஃப்ட் ஒன்று போட்டு அமைச்சு செயலாளர் உடைய சிபாரிசோடு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னுக்கு உரிய வகையில் தாவன பணிப்பாளர் நாயகம், அதுபோல் சம்பள ஆணைக்குழு ஆகியோருடைய பரிந்துரைகளை அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எளிமையாக சொல்வதாக இருந்தால், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவது தொடர்பான படிமுறையை சொல்லும் கொண்ட திருத்துவதற்கான தேவை ஏற்படுகிற போது தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியோருடைய சிபாரிசுடன் நியமன அதிகாரி உரிய திருத்தங்கள் பற்றிய அட்டவணையுடன் தொடர்புடைய அமைச்சு செயலாளர் ஊடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு திருத்தத்துக்காக சமர்ப்பிக்க வேண்டும். யார் இதை சமர்ப்பிக்கிற ஆள்? நியமன அதிகாரி சரிதானே. அந்த பதவிக்கு யார் நியமனம் வழங்குவதற்கு அதிகாரமுடையவரோ நியமன அதிகாரி தான் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கும் போது அவர் தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியோருடைய கன்சர்ன் எடுக்கணும். அவையிட அபிப்பிராயம் அல்ல சம்மதத்தை பெற்று சரிதானே தன்னுடைய அமைச்சு செயலாளருக்கு ஊடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கிற போது அங்கே 3 குளம் இருக்கும்.
ஒரு நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ல 3 கோலம் இருக்க வேணும். சரியா? ஒன்று, எந்த இடத்தை இப்போ இருக்கிறதுல எதை திருத்த போறீங்க. இப்போ இருக்கிற 41வது ஆர்டிகளை திருத்த போறீங்க. அதான் திருத்தம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். உறுப்புரை 41, உறுப்புரை 43, உறுப்புரை 50. ரெண்டாவது, திருத்தம் செய்வதற்கான காரணம். சரியா? மூன்றாவது, திருத்தம். அந்த திருத்தம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது விரைவாக டிராஃப்டை போட்டு கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் திருத்தத்துக்காக சமர்ப்பிக்கின்ற அட்டவணை, அந்த ஷெடியூல், சரிதானே, டேபிள் அல்ல ஷெடியூல், 3 நிரல்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது திட்டத்தின் ஏற்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய விடயங்கள், எது எது திருத்த போறீங்க, முழுக்க திருத்த போறதில்லை தானே. ரெண்டாவது, திருத்தம் செய்கிறதுக்கான காரணம். மூன்றாவது, உத்தேச திருத்தங்கள், என்ன திருத்தம் செய்கிறீங்களோ அந்த திருத்தம் என்பதை வரைவிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். இது ஓரளவுக்கு உங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கிரேட் 2 என்கிறதால உங்களை முழுசாக கையை விட்டு, சின்ன பிள்ளைகள் மாதிரி கையை விட்டு போகலாது. அப்போது சில வேளை இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், இந்த ஒரு சிலீரா எக்ஸாம் வைக்கிற வழியால் சிலீரா சில நேரம் தன் ஸ்டாண்டர்டை உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நிற்கும். சரிதானே? சிலீரா தன்னுடைய பேரையும் புகழையும் உங்களை வச்சு நிலநிறுத்துறதுக்கு நிற்கும். அப்போது கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். பரீட்சை திணைக்கிழமைண்டா பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை. பரீட்சை திணைக்கிழமை இவ்வளோ காலமாக அவங்க பழந்துண்டு கூட்ட போட்டாங்களானே அவங்கள அஞ்ச மாட்டாங்க. தங்களை நட்பெயர் பழுதா போடுமெண்டு. அப்படி நட்பெயர் பழுதா போயிடுமென்னு நினச்சா இந்த ஆவணி மாதம் நடக்குமென்ற பரீட்சையை சில வேலை அடுத்த ஆவணி மாதம் நடத்தினாலே பெரிய வெற்றி. ஒரு வருஷம் பொருட்டு படுத்துருவாங்க. அவங்கள இந்த நட்பெயரை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. சிலரா கொஞ்சம் கவலைப்படும். அநேகமாக உங்களுக்கு ஜூன் 15க்கு பிறகு பரீட்சையை நீங்கள் எப்பவும் எதிர்கொள்ளக்கூடியதாக ரெடியாக இருக்கும். இப்போவே முழு பயிற்சி எடுக்கும். சில வேளையில் சிலீராக தண்டை வித்துவத்தை காட்டுறதுக்கு இப்படி கேள்விகளை கேட்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் நாங்கள் மேலே நிற்க வேண்டியதான் இருக்குது. சரி, அப்போ சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான படிமுறைகளை தருக என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேணும். முதலாவது, நியமன அதிகாரி, தாபன பணிப்பாளர் அதிபதி மற்றும் தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியோரின் சிபார்சுடன் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் திருத்த வேண்டிய அட்டவணை தொடர்பான வரைவு ஒன்றினை தனது அமைச்சு செயலாளர் அல்லது தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கு ஊடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் திருத்தத்துக்காக சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற அட்டவணை கீழ்வர 3 நிரல்களை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒன்று, திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் தற்போது உள்ள ஏற்பாடுகள். இரண்டாவது, திருத்தம் செய்வதற்கான காரணங்கள். மூன்றாவது, உத்தேச திருத்தங்கள். இவ்வளவு எழுதினா காரணம். சரியா? அதுக்கு மேல நீங்க கூடுதலாக யோசிக்க தேவையில்லை. சரி, அடுத்தது 5வது அத்தியாயம். இப்போ நாங்கள் 1ஆம் 2ஆம் அத்தியாயம் படிக்கையில் 3ஆம் 4ஆம் அத்தியாயங்கள் அழகாக கடந்து வந்துட்டோம். 5வது அத்தியாயம் அடிக்கடி கேட்கறது, எல்லா பரீட்சைக்கும் கேட்குறவங்க. அரசாங்க சேவையில் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார்? சரிதானே? அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் யார் என்று கேட்பாங்க. முதலாவது ஆள், நாங்கள் ரொம்ப இலகுவாக சொல்லி கொண்டு போவோமே, முதலாவது இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்த ஒருவர். பிரஜா உரிமை இழந்தவர் என்ன, சில வேளையில் 7 வருஷத்துக்கு அவரை நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறது. அது சட்டத்தோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் எல்எல்வி அட்டோர்னியட் லோ எல்லாம் இருக்கிறபடியாக நான் கதைச்சு என்னுடைய அறிவீனத்தை வெளிப்படுத்த விரும்பல. அவ்வளவுதான். சரிதானே? அவரை அந்த ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்கள். பழைய கிராமத்து படங்களில், இந்தியன் படங்களில் அது மாதிரி நாட்டை விட்டு தள்ளி வைக்கலாம். சட்டத்தின் அடிப்படையில் 7 ஆண்டுகள் அவருக்கு பிரஜா உரிமை இல்லாம செய்யலாம். அப்போ பிரஜா உரிமை இழந்தவர் இலங்கை பிரஜை அல்லாத ஒருவருக்கு நியமனம் கொடுக்க இயலாது. சரி. 2வது, குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றிற்காக நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். யாருக்கு எதிராக தவறு செய்தவர்? இலங்கை குடியரசுக்கு எதிராக. நீங்க வடிவாளதுங்கோன், இலங்கை சனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக குற்றவியல் தவறொன்றை புரிந்து நீதிமன்றம் ஒன்றில் குற்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்.
மூன்றாவது, குற்றவியல் தவறொன்றை புரிந்து நீதிமன்றத்தில் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு, சரிதானே? முதலாவது, குடியரசுக்கு எதிராக குற்றவியல் தவறு புரிந்தவர், மற்றது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதிராகவும் புரிஞ்சிருக்கலாம். நான் சொல்ற மூன்றாவது விஷயம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதிராகவும் குற்றவியல் தவறு செய்திருக்கலாம். அவர் குற்றவியல் தவறு ஒன்றிற்காக நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். இந்த தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை கோவை 449 எல்லாம் முடிஞ்சா பாடமாக்கி வச்சிருங்க, இல்லைண்டா நமக்கு சம்பந்தம் இல்லை, விட்டுடுங்க, சரிதானே? ஏதேனும் குற்றவியல் தவறு ஒன்றிற்காக நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர். நான்காவது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர். கடன் தீர்க்க வகையற்றவர் என்ன? இப்ப நாங்க கடன் வாங்கிட்டோம், போய் வழக்கு போட்டுட்டாங்க, நீதிமன்றத்துல போய் நீங்க சொல்றீங்க நான் வாங்கினான் தான், கொடுக்கறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. நீதிமன்றம் அது தொடர்பாக பரிசீலித்து பார்க்க, அவற்றை பேர்ல இலங்கையில எங்கேயும் ஒரு காணியோ வீடோ அல்லது அசையும் அசையாத சொத்துக்களோ எதுவும் இல்லை. அவர் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வருமானத்தையும் பெறுபவராக இல்லை. நீதிமன்றம் பிரகடனம் செய்துவிடும் அவர் கடன் தீர்க்க வகையற்றவர் என்று சொல்லி கடனை கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த ஜென்மத்திலே அரசாங்க வேலையை போயிடலாம். நீதிமன்றம் ஒன்றினால் கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்டால் அவர் அரசாங்க சேவைக்கு போக இயலாது. இப்போ இந்த 4 எளிமையான விடயங்களை சொல்லிட்டேன். 5வது ஒரு பல்காக இருக்குது, ஒரு தொகுதியாக இருக்கிறபடியால் அதை தனியாக கதைக்க போகும், சரிதானே? முதலாவது, இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்தவர். 2வது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றிற்கு நீதிமன்றம் ஒன்றினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர். 3வது, ஏதேனும் குற்றவியல் தவறு ஒன்றுக்காக நீதிமன்றம் ஒன்றினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர். 4வது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்டவர். 5வது, அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில், அரசாங்க கூட்டு தாபனத்தில் அல்லது நியதி சட்ட நிறுவனம் ஒன்றில். இது எல்லாம் தனித்தனியாக. இப்போ அரசாங்க சேவை என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்தவர், மாகாண அரசாங்க சேவைன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொவின்சியல்ல வேலை செய்தவர், அதே போல அரசாங்க கூட்டு தாபனம் அல்லது அரச நிறுவனம் ஒன்று, சரிதானே? அது மேலே இருக்குது, நாங்கள் பார்ப்போம். முதலாவது, பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெறுவிக்கப்பட்ட ஒருவர். உதாரணத்துக்கு எழுதுறார் தொடர்ந்து இபி எக்ஸாம் எழுதுறார், பாஸ் பண்றார் இல்லை, சரிதானே? அப்போ அவரை கன்ஃபார்ம் பண்ண முடியல, என்ன செய்கிறாங்க? வீட்டை அனுப்பி விடுறாங்க, போங்க ரெண்டு சொல்லு. முதலாவது இபி என்றால் கன்ஃபர்மேஷனே இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை, ஓய்வு பெற செய்யலாது, பென்ஷன் இல்லாமல் போவார். 2வது இபி என்று வைங்களேன், 2வது இபி எழுதுறார் 59வது வயதிலும் எழுதுறார், ஆனால் பாஸ் ஆகிறார் மட்டும் இல்லை. அப்போ என்ன செய்யறேன்டா, இப்படி இருக்கிற ஆளை பிடிச்சி உரிய காலத்தில் சித்தி அடைகிறார் இல்லை, மேலதிகமாக கால நடிப்பு கொடுத்தும் சரிவரையில் 10 வருஷம் வேலை செய்துட்டார் என்றால் என்ன செய்வாங்க? கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க, சரிதானே? இந்த திறமையின்மை என்பது வேறு காரணங்களாலையும் வரலாம், சுக இனங்கள் போன்றவற்றாலையும் வரலாம். அப்போது கட்டாயமாக லீவிலே அந்த பென்ஷன்லேயே அனுப்பினார், கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். சில வேளையிலே எதுவும் விசாரணைகள் செய்து ஒழுக்காட்டு விசாரணை செய்து அந்த விசாரணையில் குற்றவாளியாக காணப்பட்டால் அந்த குற்றத்துக்கு தண்டனையாக கட்டாயமாக ஓய்வு பெறுங்க என்று சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர். ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். விசாரணை செய்து அவர் செய்த குற்றம்தான் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டுட்டது. என்ன செய்கிறாங்க? சரி, ஆளை பதவி நீக்கம் செய்து விடுவோம், சரி, அவர் செய்த தவறுக்கு திருப்பி அரசாங்க சேவை எடுக்க இயலாது என்று சொல்லி பதவி நீக்கம் செய்யலாம். சில வேளையிலே அப்படி பதவி நீக்க தண்டனை கொடுத்தால் அவர் அப்பீல் பண்ணுவார். என்ன பதவி நீக்கம் செய்யக்கூடாது, நான் கடந்த காலங்களில் இப்படிலாம் செய்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தலால் தான் நான் இப்படி செய்ய வேண்டி வந்தேன். அப்போ என்ன வாங்கலாம், பதவி நீக்கம் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு கருணை அடிப்படையில்
அவரை பென்ஷன்லேயே அனுப்புவான் என்று சொல்லுவாங்க. பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர். பதவி வெறிதாக்கியவர். பதவி வெறிதாக்கியவர் என்றால் சொல்லாமல் கொள்ளாமல் சேவையை விட்டு நின்றுட்டார். சரிதானே? அதற்கு பிறகு நாங்கள் அவர் தானாகவே தன்னுடைய சுய விருப்பின் பேரில் பதவியை வெற்றி வரிதாக்கி விட்டார் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுவோம். அப்போ இந்த 5 வகையான கேஸும் திருப்பி அரசாங்க சேவையில் நியமனம் பெற இயலாது. சில வேளையிலே அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் 5 பேரை தயாரம் கொண்டு என்ன செய்வாங்கன்னா இந்த 5ஐயும் எழுதி போட்டு வந்துடுவாங்க. பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவியை வெறிதாக்கிய ஒருவர். இந்த 5 எழுதினால் எத்தனை விடையாக கருதப்படும்? ஒரு விடையாக கருதப்படும். நான் முதல் சொன்ன போல நியமன அதிகாரிகள் 4 கேட்டவே 5 விளாசி இருக்கிறோம் என்பது போல இதில் 4 கேட்க 5 எழுதி போட்டு வருவாங்க. அரசாங்க சேவைக்கு நியமிப்பதற்கு தகமையற்றவர்கள் 4 வகுதியினரை குறிப்பிடுக என்று அழகாக எழுதுவாங்க. பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவியை வெறிதாக்கியவர். இவை எல்லாம் சேர்த்து எழுதினால் ஒரு புள்ளி தான் கிடைக்கும். கவனமா இருங்க. சரிதானே? அப்ப இனி நாங்கள் இதை முதலாவதாக எழுத போறோம். எப்படி? அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில் அல்லது அரசாங்க கூட்டுத்தாபனம் ஒன்றில் அல்லது நியதி சட்ட நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் போது, சரிதானே, கடமையாற்றி பொது வினத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவியை வெறிதாக்கியவர். இவ்வளவும் ஒரு விடை. இரண்டாவது, இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமையை இழந்தவர். மூன்றாவது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றுக்கு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர் அல்ல நீதிமன்றத்தினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர். நான்காவது, குற்றவியல் தவறு ஒன்றுக்காக நீதிமன்றத்தினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர். ஐந்தாவது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்டவர் ஆகியோர் அரசாங்க சேவையில் நியமிப்பு பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள். சரியா? இப்போ நாங்கள் 5 அத்தியாயங்களை இன்றைக்கு அழகாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து சில விஷயங்களை ரெக்கார்டிங் இல்லாமல் பேசுவோம்.